சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டியில் ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டம் பண்ணுறாங்க. எதுக்காகனா, ஒரு பேராசிரியரை கைது பண்ணுங்க, போஷ் ஆக்டில் கைது பண்ணுங்க. அந்த பேராசிரியர் யாருன்னா ஞானவேல் பாபு. அவங்க ப்ரொஃபஸராக இருக்காங்க. அங்கே படிக்கிற ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் கிட்ட ஒரு பெண்ணுக்கிட்ட தவறாக நடந்துக்க பார்த்துருக்காங்க. மெசேஜ்லேயும் தவறாக பேசியிருக்காங்க. அந்த பெண் தைரியமாக போயிட்டு மகளிர் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ போலீஸ் வந்து அவரை கைது பண்ணுறதுக்கு தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் அடிஷ்னலாக ஒரு 3 ஸ்டூடெண்ட் அதே மாதிரி எங்ககிட்டையும் அவர் தப்பாக நடந்துக்க பார்த்தாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த ஸ்டூடெண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தைரியமானவங்களாக இருந்திருப்பாங்க போல். அவங்க வந்து கம்ப்ளைண்ட் தைரியமாக போய் கொடுத்துட்டாங்க, என்னானாலும் பரவாயில்ல அப்படின்னு. ஆனால் பாருங்கள், இதே மாதிரி அந்த ப்ரொஃபஸர் அந்த 3 பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. பட் இது வரைக்கும் எத்தனை பேர்கிட்ட அவர் தவறாக நடந்துக்க முயற்சி செஞ்சார்னு தெரியல. அந்த பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த 3 ஸ்டூடெண்ட் வந்து எங்கள் மேலேயும் ஒரு தவறாக நடந்துக்க பார்த்துருக்காங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொஃபஸர் இந்த 3 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எப்போ இது மாதிரி தவறாக நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிறது தெரியல. அது சம் டேஸ்க்கு முன்னாடி இருக்கலாம், இல்லை மந்த்ஸுக்கு முன்னாடி இருக்கலாம், இயர்ஸுக்கு முன்னாடி இருக்கலாம். ஆனால் எங்கே நம்ம வெளியே சொல்லிட்டா நமக்கு எதிராக திரும்பிடுமோ, நம்ம பேர் கெட்டுருமோ, நம்மளுடைய ஃப்யூச்சர் ஸ்பாயில் ஆயிருமோ அப்படின்னு நினச்சி தான் கண்டிப்பாக அந்த பெண்கள் வந்து அதை வெளியே கொண்டு வராமல் மனசுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு ப்ரொஃபஸர், நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குற ஒரு ப்ரொஃபஸர் நம்மக்கிட்ட தவறாக பழகுறாரு, நம்ம அந்த காலேஜில் தான் படித்தாகணும், இதை வெளியில் சொன்னாலும் நம்ம ஃப்யூச்சர் ஸ்பாயில் ஆயிருமோ, நமக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு பயத்தோடு எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பெண்கள் அந்த காலேஜில் படிக்கிறாங்கன்னு நினைக்கிறப்பவே நமக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இதுவே வந்து நம்மளுடைய அந்த சமுதாயத்தில் ஒரு ப்ராப்ளம் தான். நம்ம அந்த பெண்களுக்கு சேஃபான ஸ்டேட்டு தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இன்னும் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட பெண்கள்கிட்ட அந்த பயம் இருக்குது. அந்த பெண்களுக்கு எதிராக ஒருத்தவங்க பாலியல் தொல்லை கொடுக்குறாங்க, அதை வெளியில் சொல்ல முடியாத ஒரு பயம் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ இந்த ஸ்டேட்டு பெண்களுக்கு சேஃபான ஸ்டேட்டு தானே அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு கேட்க தோணுது. ஏன் இந்த பெண்களுக்கு இன்னும் பயம் இருக்குது, ஏன் அதை அவங்களால வெளியே சொல்ல முடியல அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்போ கூட இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய இன்சிடெண்ட்டோட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது நம்முடைய கரண்ட் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற ஒருவர் எஸ்வி சேகர் எடுத்துக்கோங்க. அவங்க என்ன பேசுகிறாங்க, பெண்களுக்கு ஒரு இடத்துல தப்பு நடக்குது, அந்த இடத்துக்கு ஏன் பெண்கள் போகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அவங்க ஒரு அரசுக்கு சப்போர்ட்டாக ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்களுமே கூட பார்த்திங்கன்னா ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பாதிக்கப்பட்டவங்க பக்கத்தில் அவங்களுக்கு ஆறுதலாக நிற்காம ஏன் அவங்க அந்த இடத்துக்கு போனாங்க, ஏன் அவங்க அந்த மாதிரி ட்ரெஸ் உடுத்துனாங்க அப்படின்னு பெண்களையே தாக்கி பேசுகிறாங்க. அதே மாதிரி பொன்ராஜ் அவங்களுக்கு தெரியும், அவர் வந்து ஏபிஜே அப்துல் கலாமுக்கு ஆலோசகராக இருந்தவர். நிறைய கல்லூரியில் அவரை வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு டிகிரிலாம் கொடுப்பாங்க. நானுமே கூட அவர் கையில் டிகிரி வாங்கணும் தான். அப்படிப்பட்ட நல்லா படித்தவங்க இப்போ என்ன மாதிரியான கமெண்ட் கொடுக்குறாங்க, ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஃபேனாக இருக்கிற நிறைய பெண்கள், அவங்கள ஃபாலோ பண்ணுற நிறைய பெண்களை பற்றி தவறாக அவங்க வந்து தவறான மாதிரி ஒரு சில கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்க பேசிட்டாங்க, அவங்க சொன்னது தவறு தான், அவங்களுக்கு எதிராக நிறைய பேர் போராடுறாங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்க எந்த கட்சியை சார்ந்திருக்கிறாங்களோ, எந்த குரூப்பை சார்ந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிராக ஆக்ஷன் நடக்கணும். இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பான ஸ்டேட், பெண்களுக்கு நாங்கள் முழு பாதுகாப்பு கொடுக்குறோம், நாங்கள் பெண்களை ரொம்ப நேசிக்கிறோம், நாங்கள் பெண்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு அரசு சொல்லுது அப்படின்னா, பெண்களுக்கு எதிராக யார் பேசினாலும், அவங்க கட்சியில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, யார் பேசினாலும் உடனே நடவடிக்கை எடுக்கணும். இப்போ ரீசெண்ட் டேஸில் இந்த மாதிரி அந்த பெண்களுக்கு எதிராக பேசினவங்க மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல. இப்போ இந்த கவர்மெண்ட் எடுத்துக்கோங்க, நிறைய திட்டங்கள் வந்து பெண்களுடைய அன்பை கவரணும், அவங்களுடைய ஓட் பேங்க் வேணும் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வர்றப்போ, அவங்களுக்கு எதிராக ஒருத்தவங்க பேசுகிறப்போ, நாங்கள் பெண்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கூட நிற்கலைன்னா அவங்க உண்மையிலே சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிற ஒரு தோற்றம் தான் நமக்கு தெரிய வருது. ரெண்டாவது, நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருங்க, இல்லை எங்கேயும் ஒர்க் பண்ணுங்கள், யாராவது உங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தாங்கன்னா தைரியமாக போய் மகளிர் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஏன்னா தப்பு உங்கள் மேலே இல்லை, தவறு செய்கிறவங்க தான் பயப்படணும். அந்த நம்ம பயத்தை தான் வந்து அவங்க வந்து ஆயுதமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால அந்த ரிமைனிங் 3 ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட இருந்து அந்த பயம் வெளியே போயிடுச்சு. ஸோ நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியாத நிறைய பேர் கஷ்டத்தோடு நம்ம இதை எப்படி வெளியே சொல்லுவோம் அப்படின்னு முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா. நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அவங்களும் வெளியே வருவாங்க, அவங்களுடைய அந்த பயமும் போகும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ரோல் மாடலாக இருங்க. நெக்ஸ்ட், உண்மையிலே ஒரு கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு உண்மையாகவே நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், பெண்கள் உண்மையாகவே நாங்கள் மேலே வரணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா
யாராவது ஒருத்தவங்க அந்த பெண்களுக்கு எதிராக கமெண்ட் கொடுத்தாலோ, அவங்களுக்கு எதிராக பேசினாலோ, அவங்க எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எந்த பதவியில இருந்தாலும் சரி, உடனே ஆக்ஷன் எடுக்கணும். அப்படி ஆக்ஷன் எடுத்தா தான் அவங்க உண்மையாவே பெண்களுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு கவர்மெண்ட், ஒரு ஆர்கனைசேஷனா இருக்க முடியும். ஐடி இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க. ஆண், பெண் ஒண்ணா தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா, இது மாதிரியான தவறுகள் அங்க நடப்பது ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா, அங்க அந்த போஷ் ஆக்ட் யாராவது ஒருத்தவங்க ஒரு தவறு பண்ணிட்டாங்களோ, இந்த மாதிரியான தவறு பண்ணிட்டா, உடனே அவங்க வேலைய விட்டு தூக்கிருவாங்க. அதில எந்த ஒரு கருணையுமே காட்ட மாட்டாங்க. ஸோ, லட்சக்கணக்கில ஐடில சம்பளம் குடுக்குறாங்க. இந்த ஒரு தவறுனால அவங்களுடைய அந்த வேலை போயிரும், அவங்களுடைய ஃப்யூச்சர் போயிரும். கரெக்ட்டா? ஸோ, அப்ப அந்த பயம் தான் என்ன பண்ணுது, இந்த மாதிரியான தவற பண்ண முடியாம தடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ, இந்த மாதிரியான செயல ஒருத்தவங்க செய்றாங்க. அவங்க அரசு வேலையில இருந்தாலும் சரி, இல்ல பெரிய உயர் பதவியில இருந்தாலும் சரி, உடனே அவங்க வேலைய விட்டு தூக்கணும். அப்ப அவங்களுடைய ஃப்யூச்சர் கேள்விக்குறி ஆகணும். அந்த பயம் அவங்களுக்கு இருந்தது அப்படின்னா, இந்த தவறு பண்ண மாட்டாங்க. ஒரு ஜர்னலிஸ்ட் கூட அந்த எக்ஸ்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. 2 முறை இது மாதிரியான அந்த புரொஃபசர் மேல கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. ஆனா எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. ஸோ அந்த அரசும் சரி, காவல்துறையும் சரி, அந்த ஆக்ஷன் எடுக்கலன்னா, இதுவே வந்து ஒரு முக்கிய காரணம் அவங்க மேலும் மேலும் தவறு பண்றதுக்கு. ஸோ யாரு இந்த மாதிரியான தவறு பண்றாங்களோ, அவங்களுடைய வேலை உடனே நீக்கப்படணும். அவங்களுடைய ஃப்யூச்சர் கேள்விக்குறி ஆகணும். இந்த மாதிரியான ஒரு பயம், நம்ம ஃப்யூச்சர் ஸ்பாயில் ஆயிரும், நம்முடைய வேலை போயிரும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தா தான், இந்த மாதிரியான தவறுகள் தடுக்கப்படும். ஸோ மறுபடியும் ஒரு டைம் நான் சொல்றேன். உங்க வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, படிக்கிற இடமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எதிரா யாராவது ஒரு பாலியல் தொல்லை குடுக்குறாங்கன்னா, முதல் ஆளா நீங்க அதுக்கு எதிரா பேசுங்க. கரெக்ட்டான இடத்துல போய் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க. செகண்டு, எந்த ஒரு ஆர்கனைசேஷனா இருந்தாலும் சரி, பெண்களுக்கு எதிரா ஒருத்தவங்க செயல்படுறாங்க அப்படின்னா, கடுமையான ஆக்ஷன் எடுங்க. அந்த ஆக்ஷன் எடுத்தா மட்டும் தான், இது மாதிரியான குற்றத்த ஃப்யூச்சர்ல நம்ம தடுக்கலாம்.